வித்யா வசந்தம் நிகழ்ச்சியினூடாக மாணவர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் தரம் 6 கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கான அலகு 4 கடந்த வகுப்பில் கற்றதன் தொடர்ச்சியை இவ்வாரம் நாங்கள் கற்க இருக்கின்றோம். அந்த வகையில் அன்றாட வாழ்வில் சக்தி எனும் தலைப்பின் கீழ் நாங்கள் கடந்த வாரம் பார்த்திருந்தோம். இன்றைய தினம் எமது வித்யா வசந்தம் நிகழ்ச்சியினூடாக நாம் பார்க்க இருப்பது சக்தி முதல்கள், அதாவது காற்று, பாயும் நீர், புவி வெப்பம், வெற்றுப்பெருக்கு, அணுக்கரு, கடலலை சக்தி என்பனவற்றை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஆமாணவர்களே, கடந்த வகுப்பில் நாங்கள் பார்த்த விடயத்தினை சற்று மீட்ட பின்னர் எமது பாட அலகுக்குள் செல்வது மிகவும் நன்று என நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் கடந்த வகுப்பினை நாங்கள் கற்றுக்கொண்ட விடயமாக சில உதாரணங்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. அதாவது வாகனத்தினை செலுத்துதல், மிளகாய் உலர்த்தல், உணவு சமைத்தல் மற்றும் நீரை சூடாக்கல், உடைகளை உலர்த்தல் எனும் சந்தர்ப்பங்கள் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக வாகனத்தினை செலுத்துதல், நீங்கள் பயன்படுத்திய சக்தியாக எரிபொருள் காணப்பட்டது. அங்கே எரிபொருள் என்பது எம்மிடம் பயன்படுத்தப்பட்ட ஒரு சக்தி முதலாகவே அடையாளப்படுத்தப்படுகின்றது. அதே போல் மிளகாய் உலர்த்தல், நீரை சூடாக்கல் போன்றவற்றிற்கும் உடைகளை உலர்த்தல் போன்றவற்றிற்கும் நாங்கள் வெவ்வேறான சக்தி முதல்களை பயன்படுத்தி அவ்வேலைகளை நிவர்த்தி செய்திருந்தோம். உதாரணமாக உடையை உலர்த்த சூரிய சக்தியினையும், நீரை சூடாக்க எரிபொருளையும், உணவை சமைப்பதற்கு அதே போல் வெவ்வேறான சக்தி முதல்களையும் பயன்படுத்தியிருந்தோம். ஞாபகம் இருக்கின்றதா மாணவர்களே? நாங்கள் உயிர் திணிவு எனும் சக்தி முதலை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருந்தோம். அதில் நீங்கள் ஒரு சில விடயங்களை கற்றிருப்பீர்கள். உயிர் திணிவுக்கு பதிலாக நாங்கள் எதனை பயன்படுத்த முடியும் என்பதனை. அந்த வகையில் சூரிய வெப்ப அடுப்பு என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சக்தி வடிவத்தினை, சூரிய சக்தி வெப்ப வடிவத்தினை பயன்படுத்துகின்ற ஓர் உபகரணமாக அமைந்திருந்தது. ஆமாணவர்களே, இன்று நாம் முதலாவதாக பார்க்க இருக்கின்ற காற்றின் சக்தியை பயன்படுத்தல். எம்மிடத்தில் காற்று சக்தி கொண்டுள்ளதா என்பதை நாங்கள் அவதானிப்பதற்காக நீங்கள் இன்றைய காலகட்டத்தினிலே மிகவும் எளிமையாக செய்து பார்க்கக்கூடிய ஒரு செயல்முறைதான் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது இச்செயல்முறையை நீங்கள் மேற்கொள்வதற்கு உங்களுக்கு தேவைப்படுகின்ற பொருட்களாக சைக்கிள் கம்பி, குமிழ்மினை பேனா, கத்தரிக்கோல், வட்டமான உலோகத்தட்டு என்பன உங்களுக்கு இங்கே தேவைப்படுகிற ஒன்றாக அமையும். அதாவது இவ் அமைப்பினை நீங்கள் பார்த்தால் தெளிவாக இருக்கும். எவ்வாறு நாங்கள் இதை கொண்டு காற்று சக்தி கொண்டது என்பதை நாங்கள் தெளிவாக அறிவது என்பது. இங்கே பார்த்தீர்கள் மாணவர்களே, குமிழ்முனை பேனாவினை பயன்படுத்தி சுழலுகின்ற அப்பம்பரம் இணைக்கப்பட்டு அக்குமிழ்முனை பேனாவுக்கு மேலாக நூலிலே தொங்கவிடப்பட்ட ஒரு திணிவு தொங்கவிடப்பட்டுள்ளது. அத்திணிவு மேலே எடுத்து செல்லப்படுகின்ற பொழுது உங்களுக்கே தெரியும், நாங்கள் கடந்த வகுப்பில் கற்றிருந்தோம். வேலை என்றால் என்ன என்பது தொடர்பிலும் உங்களுக்கு சிறியதொரு ஞாபகமூட்டல் இருக்கும். அங்கே அப்பொருளானது கீழிருந்து மேலாக உயர்ந்து செல்கின்றது. எப்பொழுது உயர்ந்து செல்கின்றது என நீங்கள் பார்த்தீர்களானால், நீங்கள் அமைப்பை வெளியில் வைக்கின்ற போது காற்றின் மூலமாக அச்சுழலி சுழல்கின்ற பொழுது அப்பம்பரமானது சுழலும் சந்தர்ப்பத்தில் மாத்திரமே அப்பொருள் மேலே எழுந்து செல்கின்றது. ஆகவே மாணவர்களை நீங்கள் பார்த்தீர்களானால் இங்கே இது ஒரு சக்தியை கொண்டிருப்பதனால் தான் இயங்குகின்றது என்பதை நீங்கள் உணரக்கூடியதாக அமையும். அடுத்து மாணவர்களே, அழகாக செய்து ஆக்டிவிட்டி செயல்முறையை நீங்கள் வீடுகளில் செய்து முடிக்க முடியும் என நான் நம்புகின்றேன். மிகவும் இலகுவாகவும் மேற்கொள்ளக்கூடிய ஒன்றாகும். அடுத்ததாக காற்றின் சக்தியினை பயன்படுத்தி மேற்கொள்ளக்கூடிய வேலைகள். நீங்கள் காற்றின் சக்தியை பயன்படுத்தி எவ்வாறான வேலைகளை மேற்கொள்ள முடியும் என்பதில் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். அந்த விடயத்தில் காற்றாலைகள் மூலமாக மின் உற்பத்தி என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் மின்னை பல்வேறு சக்தி முதல்களை கொண்டு உற்பத்தி செய்கின்றோம். காரணம், மின்னினுடைய தேவை அதிகரிக்கின்றது. அந்த வகையில் காற்றாலைகளை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்யப்படுகின்றது என்பது மிக முக்கியமான ஒன்று. காரணம், காற்று சக்தி என்பது நாங்கள் அங்கே
இலவசமாக கிடைக்கின்ற ஒரு சக்தி முதலாகவே இருக்கின்றது. எனவே நாங்கள் இதனை மிகவும் இலகுவான முறையில் பெற்று பாரியோர் சக்தியான மின் சக்தியை எங்களால் உற்பத்தி செய்ய முடியும். அடுத்ததாக பார்த்தீர்களானால் தானியங்களை அரைத்தல், நீர் இறைத்தல், நெல்லை தூற்றல், பாய்மர கப்பலை செலுத்தல் போன்ற செயல்முறைகளுக்காகவும் நீங்கள் காற்றின் சக்தியை பயன்படுத்தக்கூடியதாக அமையும். அதாவது காற்றின் சக்தியை நீங்கள் பயன்படுத்துவது போன்று காற்றின் சக்தி தொடர்பான விடயங்களையும் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். உங்கள் பாட புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அவ்விடயங்களை மீள மீள நீங்கள் வாசித்துக் கொள்வதனால் அதன் தொடர்பான விடயங்களை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். அந்த வகையில் அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது பாயும் நீர். மாணவர்களே, பாயும் நீர் என்பது உண்மையிலேயே இயக்கப்பாட்டு சக்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சக்தியை கொண்ட ஒரு முதலாகும். அதாவது நீரானது ஒரு இடத்திலிருந்து இன்னுமோர் இடத்திற்கு பாய்ந்து செல்கின்ற பொழுது நீரானது ஒரு பாரிய சக்தியை கொண்டுள்ளது. அச்சக்தியை நாங்கள் பயன்படுத்தி பல்வேறுபட்ட வேலைகளை எங்களால் இலகுவாக செய்து முடிக்க முடியும். அதாவது இங்கே பார்த்தீர்களானால் மின் உற்பத்தி செய்ய முடியும். பார்த்தால் தெரியும் மாணவர்களே, மின் உற்பத்தி இலங்கையை பொறுத்தவரையில் மின் உற்பத்தியில் நீர் மூலமாக மின் உற்பத்தி ஒரு முக்கியமான ஒன்றாகும். இங்கே பார்ப்போம் மாணவர்களே, நீர் பாய்கின்ற பொழுது பாயும் நீர் சக்தியை கொண்டுள்ளது என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பு இங்கே செய்கின்ற முறை இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. பார்த்தீர்களானால் இதற்கும் நீங்கள் இலகுவாகவே இதையும் மேற்கொள்ள முடியும். அதாவது எங்களுக்கு தேவைப்படுகின்ற பொருட்களாக ரப்பர் போத்தல், தக்கை, அதே போல் ஐஸ்கிரீம் அல்லது ஜோக்கட் உண்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற கரண்டி மற்றும் நீளமான ஓர் நேரிய கம்பித்துண்டு, அதே போல் இதை தாங்குவதற்காக 2 தாங்கி அமைப்புகள் தேவைப்படுகின்றன. இவற்றை கொண்டு நீங்கள் மிகவும் இலகுவான முறையில் இதை செய்து பார்க்க முடியும். அதே போல் உங்கள் வீடுகளில் இக்காலகட்டத்தில் எங்கே நாங்கள் பாயும் நீரை பெற்றுக்கொள்வதென்று நீங்கள் யோசிக்க முடியும். அதற்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் நீர் டேப், அதாவது டேப்பினை நீங்கள் திறப்பதன் மூலம் அங்கே இருக்கின்ற நீர் பாய்ந்தோடுகின்றது. அதில் நீங்கள் இச்சுழலியை நீங்கள் வைக்கின்ற பொழுது மிகவும் வேகமாகவும், எனவே அதனுடைய பாயும் நீரின் வேகத்தை அடிப்படையாக கொண்டு அங்கே சக்தி பிறப்பிக்கப்படுவதை உங்களால் உணர முடியும். அடுத்ததாக நாங்கள் மாணவர்களே இங்கே நீர் மின் உற்பத்தி தொடர்பான ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே பார்த்துவிட்டு அடுத்த விடயத்துக்கு செல்வோம். இங்கே பாருங்கள் மாணவர்களே, குறிப்பிட்ட ஒரு நீர் மின் வல நிலையம் ஒன்றில் எவ்வாறு பாயும் நீரினுடைய சக்தி மாற்றப்படுகிறது என்பது காட்டப்படுகின்றது. அங்கே நீர் பாயப்படுகின்றது. பாயும் நீர் ஓடி வருகின்ற நீரானது அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற சுழலியில் மோதுகின்ற பொழுது அச்சுழலி சுழல்கின்றது. சுழலி சுழலுகின்ற போது அங்கே அந்த அமைப்பில் பொருத்தப்பட்டிருக்கின்ற டைனமோ அல்லது மின் மோட்டார் அமைப்பு போன்ற அமைப்புகளை சுழலச் செய்து அங்கே மின் பிறப்பிக்கப்படுகின்றது. இது ஓர் நீர் மின் பிறப்பாக்கி, அதாவது நீரை பயன்படுத்தி மின்னை பிறப்பாக்கின்ற ஒரு மின்வல நிலையத்தினுடைய அமைப்பாக நீங்கள் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், அங்கே சுழலி எவ்வாறு சுழல்கின்றது என்றும் அதே போல் அதனுடன் இணைக்கப்பட்டிருக்கின்ற மின் மோட்டார் அல்லது தைனமோ சுழன்று எவ்வாறு மின் உற்பத்தி செய்யப்படுகின்றது என்பதையும் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். மற்ற அடுத்த விடயத்துக்கு நாங்கள் செல்வோம் மாணவர்களே. இங்கே நீங்கள் பார்த்த அந்த மின் பிறப்பாக்கிய அமைப்பு, அதாவது நீர் மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை நீங்கள் எவ்வாறு உங்கள் பாடசாலையிலோ அல்லது வீட்டிலோ செய்வது என்பது தொடர்பாக ஏற்கனவே நீங்கள் தயாரித்த நீர்ச்சுழலி அமைப்பு ஒன்றை சற்று அதனுடனாக ஒரு அமைப்பு இணைக்கப்பட்டு இங்கே தொகுதி அமைப்பானது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. பார்த்தீர்களானால் ஒரு மோட்டார் ஒன்று இணைக்கப்பட்டு மோட்டாருடனாக அதில் மின் உற்பத்தி செய்யப்படுகின்றதா என்பதை அவதானிப்பதற்காக மின்குமிழ் அல்லது ஒரு ஸ்பீக்கர் ஒலிபெருக்கி ஒன்றை நாங்கள் இணைப்பதன் மூலமாக அவதானிப்பை மேற்கொள்ளலாம். அங்கே நீங்கள் இணைப்பதில் ஒரு சிக்கல் தன்மை ஏற்படும். எவ்வாறு மோட்டரை நாங்கள் மின் வருகின்றதா என்பதை பார்ப்பதற்கு இணைப்பது என்பது, அதற்காக நாங்கள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற உத்தியாக பேனை, குமிழ்முனை பேனா ஒன்றின் குச்சி அதன் உள் காணப்படுகின்ற அமைப்பினை வெட்டி அதன் மூலமாக அங்கே இணைக்கப்பட்டு மிகவும் இறுக்கமாக காணப்படுகின்றது. அதனால் மோட்டார் அங்கே சுழல்கின்றது. இதனால் மின் உற்பத்தி செய்ய முடியும் என்பதை நீங்கள் மிகவும் தெளிவாக உணரக்கூடியதாக இருக்கும். ஆகவே மாணவர்களை நாங்கள்
பாயும் நீர் கொண்டுள்ள இச்சக்தியினை நாங்கள் பயன்படுத்தி மின்னை உற்பத்தி செய்ய முடியும் என நான் நீங்கள் தெளிவாக உணர்ந்திருப்பீர்கள் என நம்புகின்றேன். அந்த வகையில் கடல் அலை சக்தி எனப்படுவது உங்களுக்கே தெரிந்த விடயம் மாணவர்களே. நாங்கள் கடல் சென்று பார்க்கின்ற பொழுது அங்கே கடல் அலைகள் எவ்வாறு கொந்தளிக்கின்ற என்பது உங்களுக்கு தெரிந்த விடயம். பாரிய ஒரு சக்தியை கொண்ட இயற்கையான ஒரு வளம் கடல். அந்த வகையில் கடல் அலையை பயன்படுத்தி நாங்கள் பல்வேறு வேலைகளை மேற்கொள்ள முடியும். அந்த வகையில் மின் உற்பத்தி என்பது இதில் மிகவும் பிரதானமான ஒன்று. அதே போல் பாரிய சக்தியை கொண்ட ஒரு சக்தி முதலாக கடல் அலை காணப்படுவதனால் இதனால் பாரிய ஆபத்துக்கள் வருவதற்கான வாய்ப்பும் காணப்படுகின்றது. மாணவர்கள் நீங்கள் அறிந்த விடயமாக இருக்கும் சுனாமி என்று அழைக்கப்படுகின்ற பாரிய அலைகள் 2004ஆம் ஆண்டு தாக்கியிருந்தன. அது ஒரு பாரிய ஆபத்தான ஒரு நிலைமை எங்கள் இலங்கையில் ஏற்பட்ட ஒன்றாக நாங்கள் கருதலாம். காரணம், கரையோர பிரதேசங்கள் இதனால் அழிவுற்றிருந்தது. காரணம், கடல் அலை சக்தியை தனியவே எங்கள் தரைப்பிரதேசத்தை அழித்து அங்கே பாரிய சேதத்தை உண்டு பண்ணியிருந்தது. அவ்வாறான ஒரு சக்தி தான் எங்கள் கடல் அலை சக்தி. கடல் அலை சக்தியை பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு மின் உற்பத்தி செய்ய முடியும் என்பது இங்கே காட்டப்படுகின்றது. பார்த்தீர்கள் மாணவர்களே, கடல் அலை பாரியளவில் அங்கே உருவாக்கப்படுகின்ற பொழுது அசையக்கூடிய புயங்களை கொண்டு அதன் இயக்கப்பாட்டு சக்தி மூலமாக அங்கே மின் பிறப்பாக்கிகள் உதவி கொண்டு மின் உற்பத்தி செய்யப்படுகின்றது. இங்கே கடல் அலை மேலே கீழே செல்வதன் மூலமாக நீங்கள் பார்த்தீர்களானால் தெரியும், அங்கே காணப்படுகின்ற அந்த புய அமைப்புகள் இணைக்கப்பட்டு. ஆகவே மாணவர்களே, நாங்கள் கடல் அலை சக்தி என்பதை பயன்படுத்தி பாரியளவிலான மின்னை உற்பத்தி செய்ய முடியும் என்பதில் நீங்கள் தெளிவாக இருப்பீர்கள் என நான் நம்புகின்றேன். அதனை நீங்கள் இங்கே தெளிவாக பார்க்கக்கூடியதாகவும் அமைகின்றது. அதே போல் அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய இயற்கையின் மிகவும் முக்கியமான ஒரு சக்தி புவி வெப்பம். இங்கே நான் கதைக்க இருக்கின்ற புவி வெப்பமானது எங்கள் புவியின் அகத்தே காணப்படுகின்ற வெப்ப சக்தி. ஆமாணவர்களே, புவியின் அகத்தே காணப்படுகின்ற வெப்ப சக்தியினை பயன்படுத்துதல் எவ்வாறு என்பதை நீங்கள் யோசிக்கக்கூடும். அது ஓர் மிகவும் கவனமான முறையிலே செய்யப்பட வேண்டிய விடயம். காரணம், புவியினுடைய அகத்தை பாரிய அளவிலான வெப்ப சக்தி காணப்படுகின்றது. அதை நீங்கள் கேள்விப்பட்ட விடயமாக இருக்கும் தீப்பாறை உருவாதல், தீப்பாறை வெடித்தல் எனும் நிகழ்வு நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். டிவி இணைய இடங்களை நீங்கள் தொலைக்காட்சியின் ஊடாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவதானித்திருப்பீர்கள். அதே வெப்ப சக்தியை நாங்கள் இங்கே மின் உற்பத்திக்காக பயன்படுத்துகின்றோம். எவ்வாறு நாங்கள் அதை மின் உற்பத்திக்காக பயன்படுத்துகின்றோம் என்பதை நீங்கள் இங்கே பார்த்தீர்களான் மாணவர்களே. புவியின் அகத்தே காணப்படுகின்ற மக்மா என்று அழைக்கப்படுகின்ற அந்த தீக்குழம்பிலிருந்து வெளியாகின்ற வெப்ப சக்தியை நாங்கள் குழாய்கள் மூலமாக வெளியில் புவிக்கு வெளியே கொண்டு சென்று அதன் அடிப்பகுதியில் நாங்கள் குழாய்களை கொண்டு செல்ல முடியாது. அங்கே ஹாட் ஸ்பாட் என்று சொல்லப்படுகின்ற அந்த வெப்பம் நிறைந்து ஆவியும் நீர் ஆவியாகக்கூடிய அந்த நிலைமை காணப்படுகின்ற அந்த வெப்ப பிரதேசத்தினூடாக நாங்கள் மேலிருந்து நீரை அனுப்பி அதில் நீரை ஆவியாக செய்வதன் மூலம் அங்கே சுழலி ஒன்றை பொருத்தி சுழலச் செய்து நாங்கள் மின்னை உற்பத்தி செய்ய முடியும். இங்கே நீங்கள் பார்த்தீர்கள், மிகவும் அழகான முறையில் இங்கே காட்டப்படுகின்றது எவ்வாறு சுழலி சுழலப்படுகின்றது, நீர் ஆவியாக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் மாணவர்களே, எங்களிடத்தில் இது தொடர்பான மிகவும் அவதானிப்பாக இருக்கக்கூடிய விடயம், நாங்கள் புவிக்கு அகத்தே இருக்கின்ற ஒரு வெப்ப சக்தியை வெளியில் நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது இவ்வெப்ப சக்தி அதிகம் எங்கள் சூழலில் வெளிவிடுதலை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். காரணம், அதனால் எங்கள் பூகோளத்தின் வெப்பநிலையில் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உண்டாகின்றது. ஆமாணவர்களே, அடுத்த சக்தியாக நாங்கள் பார்க்க இருப்பது அணு கரு சக்தி. அதாவது அணுவை பயன்படுத்தி நாங்கள் உருவாக்குகின்ற சக்தி. அதாவது அணு சக்தியினை நாங்கள் பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்கின்ற பொழுது அங்கே கரு சக்தி, அதாவது அணுவினுடைய கரு சக்தியை நாங்கள் உடைத்து அதில் உருவாகின்ற வெப்ப கதிர்களை பயன்படுத்தி நாங்கள் மின் உற்பத்தி செய்கின்றோம். அணு என்பது நீங்கள் இனிவரும் தரங்களில் கற்கக்கூடியதாக இருக்கும் மிகச் சிறிய மூலகங்களுடைய சிறிய ஒரு கட்டமைப்பு, ஒரு மூலகம் என்று உருவாக்குகின்ற ஒரு கட்டமைப்பு. அதனை உடைத்து அதனிலிருந்து உருவாகின்ற, அதாவது
கதிர்வீச்சு மூலகங்கள் என்று சொல்லப்படுகின்ற மூலகங்களே இங்கே பயன்படுத்தப்படுகின்றது. கதிர்வீச்சு மூலகங்களை நாங்கள் பயன்படுத்துவதனால் அதிலிருந்து உருவாகின்ற, அதாவது காலலாக்கப்படுகின்ற கதிர்கள் சூழலில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. மிகவும் முக்கியமான ஒரு விடயம், உயிரங்கிகளினுடைய இயல்புகளிலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமைகின்றது. பாரம்பரியம் தொடர்பான விடயங்களிலே பாதிப்பை ஏற்படுத்துவதனால் மிகவும் கவனமான முறையிலே இந்நிகழ்வு மேற்கொள்ளப்படுகின்றது. அணு கரு சக்தி பயன்படுத்தி மின்னுற்பத்தி நிலையமானது பெரும்பாலும் கடலுக்கு அடியில் அமைக்கப்பட்டு அவ்வமைப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. காரணம், சிறு தவறுகள் ஏற்பட்டுகின்ற பொழுதும் தவறானது பாரிய ஓர் தாக்கத்தை, ஒரு சக்தி தொடர்பான ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடியது. இருந்தும் இதன் மூலமாக பிறப்பிக்கப்படுகின்ற அந்த சக்தியை பயன்படுத்தி நாங்கள் மிகவும் அதிகமான ஓர் மின் உற்பத்தியை மேற்கொள்ள முடிகின்றது. அடுத்த மாணவர்களை நாங்கள் பார்க்க இருப்பது வெற்றுப்பெருக்கு அலை. அதாவது வெற்றுப்பெருக்கு அலை என்றால் இரண்டு பதங்கள் அங்கே குறிப்பிடப்படுகின்றது. ஒன்று பெருக்கு, அடுத்தது வெற்று. இங்கே நாங்கள் வெற்று பெருக்கு என்ற இரு விடயங்களை கருதுகின்றோம். எதை வைத்துக்கொண்டு என்பதில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். காரணம், கடல் மட்டம் ஒரு சில காலப்பகுதியில் உயர்ந்தும் ஒரு சில காலப்பகுதிகள் தாழ்ந்தும் காணப்படும். அது எவ்வாறு ஏற்படுகிறது என்பதனால் ஒரு ஈர்ப்பின் காரணமாக கடல் நீர் மட்டமானது மாற்றம் அடைகின்றது. குறைந்தது அந்த கடல் நீர் மட்டம் பெருக்கு நிலை அல்லது வெற்று நிலை உருவாகின்றது எனின் அம்மட்டம் ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு பாயக்கூடிய அளவுக்கு வித்தியாசம், குறிப்பிட்ட வித்தியாசம் காணப்படல் அவசியம். அதாவது பெருக்கு நிலை ஏற்படுகின்ற போது கடல் மட்டம் உயர்கின்றது, அதே வேளையில் வெற்று நிலை ஏற்படுகின்ற போது கடல் மட்டம் உயர்கின்றது. இங்கே வெற்றுப்பெருக்கை, அதாவது கடலினுடைய வெற்றுப்பெருக்கை பயன்படுத்தி எவ்வாறு நாங்கள் மின்னை உற்பத்தி செய்யலாம் என்பதனை இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள் நீங்கள் பார்த்தால் தெரியும், இங்கே சுழலி அமைப்பொன்று பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு பக்கத்தில் காணப்படுகின்ற அந்த நீர்மட்ட அளவு உயர்கின்றதையும் அடுத்த மட்டத்தில் காணப்படுகின்ற நீர்மட்டம் தாழ்வாக செல்கின்ற பொழுது நீரானது ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்திற்கு நகர்கின்றது. அதாவது கடல் மட்டத்திலிருந்து தரைக்கு உட்பிரவேசிக்கின்றது. அவ்வேளையில் சுழலி சுழலப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்படுகின்றது. அதே போல் மீண்டும் ஒரு காலப்பகுதியில், குறிப்பிட்ட காலப்பகுதியில் இங்கே தரைக்கு உட்பிரவேசிக்கப்பட்ட அந்த நீரானது அதன் மட்டம் உயர்கின்ற பொழுது மீண்டும் கடல் பகுதிக்கு நாங்கள் உள்ளெடுக்கின்ற பொழுது மீண்டும் அதே திசையில் பம்பரம் சுழலப்படுகின்ற போது மின்னை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இது ஓர் செலவு குறைந்த சிக்கனமான முறையிலே நாங்கள் மின் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு முறையாக நாங்கள் கருத முடியும். ஆனால் மாணவர்களை, இவ்வமைப்பு நாங்கள் செய்ய வேண்டுமானால், வெற்றுப்பெருக்கு பயன்படுத்தி நாங்கள் மின்னை உற்பத்தி செய்ய வேண்டுமானால் குறிப்பிட்ட அளவு நீர் மட்ட வித்தியாசம் காணப்படல் அவசியமாகின்றது. அடுத்தபடியாக இப்பாடத்தினுடைய உங்களுடைய புத்தகத்தை நீங்கள் பார்ப்போமானால் பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பயிற்சி புத்தகத்திலே 77ஆம் பக்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற வினாக்களை நீங்கள் செய்து பார்ப்பதன் மூலமாக சக்தி முதல்கள், சக்திகள் தொடர்பான ஒரு குறிப்பிட்ட பயிற்சியை மேற்கொண்டு நீங்கள் அதில் தேர்ச்சி அடைய முடியும் என நான் நம்புகின்றேன். அந்த வகையில் மாணவர்களே, நான் மீண்டும் உங்களிடம் எமது அலகு 4 கற்றுக்கொண்ட விடயங்களை ஒரு மீட்டல் தருகின்றேன். அந்த வகையில் முதலாவது நாங்கள் பார்த்திருந்தோம், அன்றாட வாழ்வில் சக்தி எங்கே பயன்படுத்துகின்றோம், சக்தி முதல்களாக நாங்கள் பயன்படுத்துகின்ற அவை எங்கே இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம், அவற்றை எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்வது, அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது, சக்திகளை வீண்விரயமின்றி எவ்வாறு நாங்கள் பயன்படுத்துவது என்பது தொடர்பில் நாங்கள் மிகவும் தெளிவாக உணர வேண்டிய விடயமாகும். எனவே மாணவர்களை, தரமாறு கல்வி கற்கின்ற நீங்கள் சக்தி தொடர்பான விடயங்களில் மிகவும் கவனமாக இருத்தல் அவசியம். காரணம், சக்தியை பயன்படுத்தல், மாற்று சக்தியை பயன்படுத்தல், சக்தி முதல்களை பயன்படுத்தவும் சிக்கனமாகவும் பயன்படுத்த வேண்டிய விடயமாகும். எனவே மாணவர்களே, எமது அலகு 4 சக்தி தொடர்பான விடயங்களை நீங்கள் தெளிவாக இருப்பீர்கள் என நம்புகின்றேன். இத்துடன் எமது நிகழ்ச்சியினை நிறைவு செய்து மீண்டும் ஒரு அலகுடன் அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி.